afternoon student. So last class பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, அதுக்கடுத்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம், அயனைசேஷன் என்தால்பி, இந்த டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா டி பிளாக், அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்டோட அனதர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இட் இஸ் அ கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இட் ஹேவ் த சம் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை ரிலேட் பண்ணி சொல்லக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்சியல். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்சியல். அப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்சியல் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். வாட் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் அஸ் வெல் அஸ் ஆக்சிடேஷன் ப்ரெசென்ட் இன் த சேம் ரியாக்ஷன். ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ஒரே ரியாக்ஷனில் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஒரு ரியேஜென்ட் ஆக்சிடேஷன் ஆகும், அப்போ இன்னொரு ரியேஜென்ட் என்ன பண்ணும், ரிடக்ஷன் ஆகும். ஒன்று ஆக்சிடேஷன் ஆகும், இன்னொன்று ரிடக்ஷன் ஆகும். வித் சப்ஸ்டன்ஸ் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒரு சப்ஸ்டன்ஸ் என்னன்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், இன்னொரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அதில் அப்போ முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷனில் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா அது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக செயல்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, த சப்ஸ்டன்ஸ் சுட் பி ஆக்சிடைஸ், தட் இஸ் கால்டு ரெடியூசிங் ஏஜென்ட். எந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகுதோ அந்த ரியேஜென்ட் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணணும். எந்த சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுதோ அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்னு சொல்லணும். த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஆக்சிடைஸ், தட் இஸ் கால்டு ரெடியூசிங் ஏஜென்ட். ஒன் விச் கேன் பி ரெடியூஸ்ட் இஸ் கால்டு ஆக்சிடைசிங் ரியேஜென்ட். ரெடியூஸ் ஆகக்கூடிய காம்பவுண்டை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லணும், ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய காம்பவுண்ட் சொல்லணும், ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லணும். ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக சொல்லணும். அப்போ ஒரு ரியாக்ஷனோட அப்போ ஒரு எலமெண்ட்டோட ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது சுட் பி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்சியல் ஆஃப் த எலமெண்ட். அந்த எலமெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்சியலை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்சியல்? தட் இஸ் டிஃபைன்ட் as EMF. EMF means the electromotive force. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த செல், எவ்வளோ வேகமாக எலக்ட்ரானை வந்து புஷ் பண்ணுது, ரிமூவ் பண்ணுது, கெயின் பண்ணுது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன் விச் த மாலிகுலர் ஹைட்ரஜன் அண்டர் த ப்ரெஷர்ஸ், அண்டர் த ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷருங்கிறது 1 atmosphere, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சருங்கிறது 0 டிகிரி செல்சியஸ் ஆர் 273 கெல்வினில் நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்சியல். அப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்சியல், த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் இன் விச் த ஹைட்ரஜன் பொட்டன்சியல் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 atmosphere, டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்சியல் ஆஃப் த மெட்டல் லார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா ஆர் நெகட்டிவாக இருந்துச்சு, நெகட்டிவாக இருக்கணும், அதே நேரத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் கேன் பி த ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்டாக இருக்கும். நெகட்டிவில் வந்தால் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்டாக இருக்கும். பிகாஸ் இட் கேன் பி ஈஸிலி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். அந்த டேபிள் என்ன, அந்த பின்னாடி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது டைட்டானியத்தில் இருந்து ஜிங்க் வர கொடுத்துருக்கோம். அப்போ டாப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா -1.63 அப்படின்னு இருக்கும்போது அப்போ டைட்டானியமை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் லார்ஜ் வேல்யூவாக இருக்குது, அதே நேரத்தில் நெகட்டிவாக இருக்குது. இட் கேன் பி ஆக்ட் அஸ் அன் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ 3D சீரியஸில் டைட்டானியம்லேருந்து ஜிங்க் வர போக போக ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்சியல் டுவர்ட்ஸ் த லெஸ் நெகட்டிவ், அப்போ நெகட்டிவ் வேல்யூக்கு வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் ஒரு சின்ன வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பொட்டன்சியலாக கிடைக்குது. தட் மீன்ஸ் என்னென்னு அர்த்தம்னா காப்பர் வந்து மெட்டல் ஸ்டேட்டில் இருக்கிறத விட எலமெண்டல் ஸ்டேட்டில் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அதாவது மெட்டல் அயானிக் ஸ்டேட்டில் இருக்கிறத விட எலமெண்டல் ஸ்டேபிளில் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அதனால தான் அதனோட எலக்ட்ரோட் பொட்டன்சியல் வேல்யூ பாசிட்டிவில் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வர டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் மேங்கனீஸில் ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காப்பரில் ஒரு வேரியேஷன் இருக்குது, ப்ளஸில் வருது. அப்போ ப்ளஸில் வந்து திரும்ப கண்டினியூஸாக ப்ளஸில் தான் வரணும். ஆனால் திரும்ப ஜிங்குக்கு என்ன ஆகுது, ஒரு நெகட்டிவ் வேல்யூக்கு வருது. அப்போ ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அந்த வேரியேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா யோசிச்சுங்க. அப்போ ஒரு மோர் நெகட்டிவ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, காப்பரோட வேல்யூ பாசிட்டிவில் வருது. காப்பரோட வேல்யூ ஏன் பாசிட்டிவில் வருதுன்னா அயனா ஃபார்ம் பண்ணுறதை விட 2+ ஸ்டேட்டில் வர்றதை விட காப்பர் Cu அப்படின்னு இருக்கிறப்ப அது மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதா ரீசன். இது 2 வேரியேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா
டாப் டு பாட்டம் வர வர நெகட்டிவ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, பட் மேங்கனீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கு அடுத்து ஜிங்க்குக்கு பாசிட்டிவ் வேல்யூவில் வரணும், ஆனால் நெகட்டிவ் வேல்யூவில் வந்திருக்கு. நெகட்டிவ் வேல்யூவில் வந்திருக்கு. ஏன் நெகட்டிவ் வேல்யூவில் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மிடில் வரக்கூடிய மேங்கனீஸ்ங்கிறது மிடில் வரக்கூடிய எலமெண்ட், ஜிங்க்ங்கிறது லாஸ்ட்டில் வரக்கூடிய எலமெண்ட். மேங்கனீஸ் மிடில் வரும்போது பார்த்தீங்கன்னா D5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஃப் ஃபில்டு ஸ்டேபிள் ஆட்டமாக கிடைக்குது. அதே ஜிங்க் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும், D10 அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஃபிகரேஷனில் வரும். D10 அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஃபிகரேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் ஆட்டம் இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸில் இது ரெண்டும் மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் இதோட அந்த வேரியேஷன் வர்றதுக்கான முக்கியமான காரணம். ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது சம் வேரியேஷன் ஃபார்ம் ஆகுது. டிரான்சிஷன் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்டில் 2 எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Fe3+ Cu2+, 2 எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு எடுக்கும்போது அதில் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யார் இருக்கோ அந்த எலமெண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக செயல்படும். அந்த ஏஜென்ட் என்ன அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன எலமெண்ட் என்ன பண்ணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் யாரை பார்க்குறோம், Fe3+ஐயும் காப்பர் 2+ஐயும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ Fe2+ இங்கே ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்டாக இருக்கும். அது என்ன பண்ணும்னா காப்பரை ரெடியூஸ் பண்ணும். காப்பர் என்ன பண்ணும், கேட் பி ஆக்சிடைஸ்ட் இன்டு காப்பர் 2+ஆ ஆக்சிடைஸ் பண்ணும். அப்போ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. 2 கம்பேர் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 2 கம்பேர் பண்ணுறோம், 2 அயனை கம்பேர் பண்ணுறோம். அதில் யார் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்காங்களோ அவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக செயல்படும். தட் மீன்ஸ் ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். எது லோயஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கோ அது என்ன பண்ணணும், ஆக்சிடைஸ் ஆகும். தட் மீன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ரெடியூசிங் ஏஜென்ட்டாக செயல்படும். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபர்தராக ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம், அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஃபார்மேஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா 3+, முன்னாடி உள்ள டேபிள் பார்த்தீங்கன்னா 2+ஐயும் மெட்டலையும் கம்பேர் பண்ணால், அதாவது டைட்டானியம் 2+ மெட்டலை கம்பேர் பண்ணியிருப்போம். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 3+ஐயும் 2+, அதாவது டைட்டானியம் 3+ஐயும் டைட்டானியம் 2+ஐயும் கம்பேர் பண்ணி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேரியேஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதனோட டிஃப்ரெண்டான வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுறது தான் இதுக்கு முக்கியமானது. நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் டைட்டானியம், வெனேடியம், குரோமியம் இண்டிகேட்ஸ் த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் should be preferred. ஹையரான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ப்ரிஃபர் பண்ணுது. We want reduce the such chromium 3+ is a strong reducing agent because it is a higher negative value. ஹையர் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. பட் அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் பாசிட்டிவ் வேல்யூக்கு வந்துடும். மேங்கனீஸ் என்ன வேல்யூ வருது, பாசிட்டிவ் வேல்யூ வருது. அதான் முன்னாடி சொன்ன வேரியேஷன்ஸ் வர காரணம் அதோட எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி தான் முக்கியமான காரணம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹையர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா Mn2+ தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது, Mn3+ லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது. பிகாஸ் Mn2+ அப்படிங்கிறது D5 கான்ஃபிகரேஷனில் வரும். அப்போ ஹாஃப் ஃபில்டாக இருக்குது, மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். Mn3+ அப்படின்னு பார்க்குறது D4 சிஸ்டம், ஹாஃப் ஃபில்டாகவும் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும்போது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் Mn2+ மோர் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் தென் Mn4+ கான்ஃபிகரேஷன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது மெட்டல் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக அதனோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும். அப்போ வாட் இஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி? அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் நம்ம எர்த்து மாதிரியே செல்ஃபாகவும் ரொட்டேட் பண்ணும், அதே நேரத்தில் என்ன பண்ணும், நியூக்ளியஸை சுற்றி வரும். அதாவது எர்த்து என்ன பண்ணும், தன்னைத்தானே சுற்றும், அதே மாதிரி சன்னை சுற்றி வரும், சூரியனை சுற்றி வரும். அதே மாதிரி தான் எலக்ட்ரான் நியூக்ளியஸையும் சுற்றி வரும், அதே மாதிரி செல்ஃபாக ரொட்டேட் பண்ணும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு தான் ஒரு ஆட்டமோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கான டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? செல்ஃபாகவும் ரொட்டேட் பண்ணும், அதே நேரத்தில் மாலிகுலையும் சேர்த்து, அதாவது நியூக்ளியஸையும் சேர்த்து ரொட்டேட் பண்ணும், நியூக்ளியஸையும் ரொட்டேட் பண்ணி வரும். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தென் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ். ஒன்று பேராமேக்னெட்டிக், 2 டைப்ஸ். ஒன்று பேராமேக்னெட்டிக், அனதர் ஒன் இஸ் என்னது டயாமேக்னெட்டிக். ஸோ பேராமேக்னெட்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த சப்ஸ்டன்ஸ் விச் கண்டைன் த எலக்ட்ரான்
the orbital the in their orbital magnetic field வந்து paramagnetic substance வந்து weak attract by the magnetic field, weakly attract by the magnetic field, but diamagneticங்கிறது அப்படியே opposite to the paramagnetic. பேராமேக்னெட்டிக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் should be contain the atoms should be contain unpaired electron மென்ஷன் பண்ணிக்கிங்க, என்ன இருக்கணும், unpaired electron இருக்கணும். பட் டயாமேக்னெட்டிக்கில் எல்லாமே paired எலக்ட்ரானாக இருக்கணும். பேராமேக்னெட்டிக்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும், டயாமேக்னெட்டிக்னா என்ன இருக்கணும், பேர்டு எலக்ட்ரானாக இருக்கணும். எல்லாமே என்னவா இருக்கணும், பேர்டு எலக்ட்ரானாக இருக்கணும். அப்போ சப்ஸ்டன்ஸ் should be attacked by the another type பார்த்தீங்கன்னா என்னது, ஃபெரோ மேக்னெட்டிக். அதான் முன்னாடி சொல்லு, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஒன்று பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக், ஃபெரோ மேக்னெட்டிக். ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் தான் மேக்னெட்டால் கம்ப்ளீட்டாக நல்லா வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும், அட்ராக்ஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா, அதுதான் இங்கே சிம்பிள் டயக்ராமாக கொடுத்துருக்கோம். அப்போ ஃபெரோ மேக்னெட்டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அலைன்டு எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அதே டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளைட் த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் டீவியேஷன்ஸ் வந்து இருக்குது. பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் ரேண்டம்னஸ், அதாவது அங்கிட்டு சுற்றும் இங்கிட்டு சுற்றும் ஒரு ரெகுலரான ஒரு வேரியேஷன்ஸ் வந்து இருக்காது. எலக்ட்ரானோட ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ரெகுலரான வேரியேஷன் இருக்காது. பட் அப்ளைட் த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும்போது இட் கேன் பி அலைன் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அலைன். ஃபெரோ மேக்னெட்டிக்னா எந்த விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கலினாலும் சரி, எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. பட் பேராமேக்னெட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்காத போது எப்படி வேணால் சுற்றலாம். பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அலைன் த டைரக்ஷனாக இருக்கும். எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோமோ அந்த டைரக்ஷன்லேயே எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். டயாமேக்னெட்டிக்னா அப்ளை த மேக்னெட்டிக் ஃபீல்டு நோ அப்ளை த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த விதமான சேஞ்சஸ்மே இருக்காது. பட் அப்ளை த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஆப்போசிங் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதான் அந்த டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பேராமேக்னெட்டிக், பிகாஸ் இஸ் மினிமம் கண்டெய்னிங் ஒன் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஒன் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து இருக்கும். அதான் பட் இட் கேன் பி எக்ஸ்பிளைன் பை த ஒன் ஃபார்முலா, தட் இஸ் அ ஸ்பின் மியூ எஸ், தட் இஸ் கால்டு ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்டம். ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்டம், மியூ எஸ்னா என்ன, ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்டம். ஃபார்முலா என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2, n+2. இதோட யூனிட் என்ன, பிஎம். பிஎம்ங்கிறது போர் மேக்னட்ரான், பிஎம்ங்கிறது போர் மேக்னட்ரான். அப்போ என்னங்கிறது என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். இப்போ நான் உனக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்குது புக்கில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸு, அதாவது எப்படி டெரைவ் பண்ணோம் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிப்பாங்க. அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு s+1. அப்போ எஸ்ங்கிறது ஸ்பின்னு, ஜிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சிங்கிள் ஆர்பிட்டால். ஒரு சிங்கிள் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது. அப்போ மினிமம் 2 எலக்ட்ரான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ அதுக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம், எஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், ஒரு எலக்ட்ரான் இருந்தால் 1/2 வேல்யூ, 1 எலக்ட்ரான் இருந்தால் 1/2 அப்படின்னு கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2, n இன்ட்டு n+2 மியூ எஸ் அப்படிங்கிறது. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா போர் மேக்னட்ரான். அதை வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்பிளே ஆகுது, இது புக்கில் அப்படியே இருக்குது. அப்போ எங்கெல்லாம் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லையோ அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக அதனோட வேல்யூ ஒரு மேக்ஸிமம் லெவலில் அப்டைன் பண்ணும். அப்டைன் பண்ணதுக்கப்புறம் மினிமமாக குறையும். அப்போ மேக்ஸிமம் லெவல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ்க்கு வரும். எங்கே வரும், மேங்கனீஸ்க்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ்க்கு எவ்வளோ இருக்குது, 5.96 அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸிமம் லெவல் இருக்குது. பட் அதுக்கப்புறம் வர குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து பேரிங் ஆகிட்டே வரும். அந்த வேல்யூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கால்குலேட்டட் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது கால்குலேட்டட் வேல்யூ, அப்சர்வ் வேல்யூ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுக்கும்போது கால்குலேட்டட் வேல்யூவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே நேரத்தில் வந்து அப்சர்வ்டு அந்த ஃபார்முலா மூலமாக மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2 வேல்யூ கொடுத்தாலும் சரி, இது ஆல்மோஸ்ட் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இந்த ஃபார்முலாவோட வேல்யூ ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா வந்து நல்லா தெளிவாக கொஞ்சம் வந்து பார்த்துக்குங்க. அதை கால்குலேட் பண்ணி தான் விச் இஸ் த மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இதில் எதில் அதிகமான அளவுக்கு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும்.
அதிகமான அளவுக்கு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் 2வது கொஸ்டின் அக்வஸ் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன பார்த்தா போதும், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம், 2 + 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் வருதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்து அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூவை எழுதுகிறோம். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழேயே இருக்குது. ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு அதிலேயே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.